சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளி மாணவர்களை போலீசார் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக பரபரப்பு புகார் எழுந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் இளையராஜா விவரிக்க கேட்போம். இளையராஜா, வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? இந்த புகார் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளியில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனரா? விசாரணையில் முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? விவரங்கள். கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளி ஒக்கூர் வெள்ளையன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி. இப்பள்ளியில பாத்தீங்கன்னா 380 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். ஆரம்ப கட்டத்துல 1000க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வந்த பள்ளியில் தற்போது சொற்பமாக 390 மாணவர்கள் மட்டுமே படித்து வருகின்றனர். காவல் நிலையத்திலிருந்து இந்த பள்ளிக்கு புகார் போடுவது என்பது ஒரு வாடிக்கையான விஷயமாகவே ஆகிவிட்டது. இந்த சூழ்நிலையில தான் நேற்று மாலை 11ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு 5 மாணவர்கள் பள்ளி இடைவெளியின் போது அருகில் உள்ள 12ஆம் வகுப்பில் படிக்கும் நண்பனை பார்ப்பதற்காக சென்றிருக்காங்க. செல்லும் போது அந்த மாணவர்கள் சத்தம் போட்டு போனதாகவும் விசில் அடிச்சுட்டு போனதாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மாலை நேரத்துல பள்ளிக்கு வெளியே பிக்கெட்டிங்ல இருந்த எஸ்ஐ மற்றும் காவலர்களை அழைத்து அவர்களை கண்டிக்க சொல்லியிருக்காங்க மாதிரி சொல்லப்படுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர்கள் அந்த 6 மாணவர்களையும் அழைத்து கொண்டு பள்ளி ஆசிரியர் அறைக்குள் அழைத்து சென்றதாகவும் அங்கு ஆசிரியர் உள்ளே அனுப்பிவிட்டு அறைகளை பூட்டி விட்டதாக கூறப்படுகிறது. அப்ப பூட்டி உள்ள அறைக்குள் யாரு இருந்தாங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐயும் காவலரும் இருந்திருக்காங்க. இருக்கும்போது அந்த காவலர்கள் அவர்களை லத்தியால் அடிச்சதுன்னு சொல்றாங்க. நீ காட்சியில பார்க்கலாம். அந்த மாணவர் லத்தியால் அடிச்ச இடத்த நம்ம காட்சியில காட்டுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த மாணவர்களை மிரட்டி இருக்காங்க. அப்ப கையில இருந்த துப்பாக்கி எடுத்து வச்சு மிரட்டினதாகவும் அந்த மாணவர்கள் தற்போது ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனால ஏன் உங்க மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு வருகிறது மாணவர் தரப்புல கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 10வது முடிச்சுட்டு இந்த 5 மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா 10வது முடிச்சுட்டோம், அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்புல எங்களை இந்த பள்ளியில சேர்க்கல, அதுக்கப்புறம் நாங்க மாவட்ட கல்வி மேலாளர்கிட்ட அனுமதி வாங்கி இந்த பள்ளியில சேர்ந்தா அப்போது இருந்து ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கும் பிடிக்கல, அதனால ஒருதலை பட்சமாக ஆசிரியர் இந்த மாதிரி நடவடிக்கைகளை எங்க மேல எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை ஏற்படுத்தி வர்றாங்க. இந்த குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில தான் இந்த குற்றச்சாட்டு குறித்து பள்ளி நிர்வாகம் மற்றும் காவல்துறை பெற்றோர்கள்ட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்துல இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை போயிட்டு இருக்குது. பள்ளி பள்ளி காம்பவுண்டுக்குள்ள துப்பாக்கியை கொண்டு போய் மிரட்டுறதா சொல்ற குற்றச்சாட்டு இப்ப நீண்ட பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.